நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போலான்னு என் மேல உனக்கு எதுவும் கோபம் இல்லையே? நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். ஆனா நான் பாட்டி பேச்ச மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன் என்னை விட்டுட்டு போன? என்னையும் நீ வெளியால நினைச்சிட்டல்ல? மாலதி, இல்லக்கா, நீ என்ன வெளியால நினைச்சுதான் என்னை விட்டுட்டு போயிட்ட. அக்கா, நான் கொஞ்சம் காமெடி பண்ணக்கா. எனக்கு எல்லா டென்ஷனும் டெலிட் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. வினய், அப்புறம் அவங்க குடும்பம், இவங்க மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் 100% ஹாப்பியா இருக்கேன். பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. நீ இந்த மாதிரி சொல்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாலதி? நீ வருத்தப்பட்டனா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப நீ என்னோட எல்லா டென்ஷனையும் போக்கிட்ட. தேங்க்யூ மாலதி. தேங்க்யூவா? ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? நோ சாரி, நோ தேங்க்யூ. அப்ப நான் சரி சாரி. கடவுளே, நானே எப்பவோ ரெடி ஆயிட்டேன். ஆனா ரெடி ஆக வேண்டிய பொண்ணு இன்னும் ரெடி ஆகாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏய் மாலதி, இங்க வா. இது பாத்தியா? இந்த Dressல நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். இந்த Dressல கியூட்டா இருக்கீங்க சித்தி. அது எனக்கு தெரியும். இது எவ்வளவு இருக்குன்னு நீ கரெக்ட்டா சொல்லு. தெரியல. அது இந்த Dress, நகை எல்லாம் சேர்த்து 14,000 ரூபாய். 14,000 ரூபாய் ஆச்சு. இதை எனக்கு வினய் தான் வாங்கி கொடுத்தாரு. வாவ். சித்தி, நீங்க இந்த Dressல அப்படியே கரீனா கபூர் மாதிரியே இருக்கீங்க. ஆமா. அட ஜீவிதா, நிச்சயதார்த்தத்துக்கு நீனு ரெடி ஆகலையா? கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க. பாட்டி, 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவா. அப்புறம் மாலதி, நீ இந்த ஜிமிக்கிய போட்டுக்க. என்னக்கா, என்ன யாரு பாக்க போறாங்க? நீ தானே கல்யாண பொண்ணு, நீயே போட்டுக்கோ. இப்ப நீ இதை போட்டுக்கலன்னா நான் கூட பேச மாட்டேன். மரியாதையா நீ இந்த ஜிமிக்கிய போட்டுக்க, சரியா? ஓகே. So pretty. அடடே, என்னாச்சு? ஏதாவது அடிபட்டுடுச்சா? எனக்கா? இல்ல, எனக்கு ஒண்ணு ஆகல. பிரேமாக்கா, இந்த Dressல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அடடடடடா. ஓ, இந்த Dressல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதெல்லாம் சரி, இந்த Dress எவ்வளவு விலை? இது வெறும் 14,500 தான். வினய் வாங்கி கொடுத்தான். என் Dress விட 500 அதிகமா? அட, இங்க பாருங்க. ஒருத்தர் கரீனா கபூர் மாதிரி இருந்தா இன்னொருத்தர் மாதுரி தீக்ஷித் மாதிரி இருக்கீங்க. மொத்த பாலிவுட்டும் இங்கதான் இருக்கு. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. கீழே போய் வேற எந்த ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். மாலதி, நீ ரெடி ஆயிட்டியம்மா? எல்லாரும் கீழே போலாமா? அம்மா போலாமா? ஆமாமா, வாமா போலாம். வாங்க 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 பிரேமாக்கா, போல வாங்க. அக்கா, போன்ல பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. யாரா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? திடீர்னு இவனுக்கு நிச்சயதார்த்தம் பிக்ஸ் ஆனதுனால ரொம்ப முக்கியமானவங்களை தான் கூப்பிட முடிஞ்சது. அந்த முக்கியமான ஆளுங்கள்ல நாங்களும் இருக்கோங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கு. என்ன யோசிக்கிற மதன்? உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு ஏன் தயங்குற? சீக்கிரம் போய் அவகிட்ட சொல்லிடு.
என்ன சொல்ல வராங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு நல்லா தெரியுமே. சொல்லு பார்க்கலாம். என்னன்னா வினய் பிரசன்ட் பண்ண ஜிமிக்கி எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. என் அண்ணன் என்ன நினைக்கிறான்னா, இந்த ஜிமிக்கிய போட்டதெல்லாம் உங்க அக்கா அண்ணன் அழகா தெரியறாங்களாம். ஆனா நீ மட்டும் ஒரு ஜிமிக்கிய போட்டதால அசல் குரங்கு மாதிரியே இருக்க. மாலதி, இன்னொரு ஜிமிக்கி எங்க? தெரியலக்கா, ரூம்ல விழுந்திருக்கோம். நான் போய் பார்க்க பாரு. ஒரு நிமிஷம் இல்ல. நிச்சயதார்த்தம் உன் அக்காவுக்கு தானே? நீ எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டிருக்க? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இங்க வா வா வா. ஏன் ஒரு ஜிமிக்கியோட சுத்திட்டு இருக்க? இப்பதான் ஃபேஷன். நான் போறேன். இன்னொன்னு அங்கதான் விழுந்திருக்கு பாரு. அங்க அங்கல்ல, அங்க அங்க. போலச்சு போ. உனக்கு ஏன் பின்னாடி சுத்துறதை விட்ட வேற வேலையே இல்லையா? வினய், க்ளோஸ். க்ளோஸா உட்காருங்க. ஸ்மைல். மாலதி, நாங்க போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அவர் இருக்கும்போது நீ எதுக்காக போட்டோஸ் எடுக்கிற? போட்டோகிராஃபர் ஆல்பம்காக போட்டோ எடுக்கிறாரு. ஆனா நான் எனக்காக எடுத்துக்கிறேன். அக்கா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நினைவுகள் தானே என் கூட இருக்க போகுது. அக்காவை தான் கூட வச்சுக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த போட்டோஸாவது என்கிட்ட இருக்கட்டுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என் அக்காவோட நிச்சயதார்த்தம். மாலதி, முதல்லலாம் நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த, இப்போ சந்தோஷப்படுற. ஆனா மாலதி, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நீ பார்த்து நடந்துக்கணும். நான் என்ன பண்றது பாட்டி? அக்காவை தவிர எனக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு மாலதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அது என்னன்னா, முதல்ல எல்லாரும் சரி சரி, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு குழந்தையே பிறந்துரும். மறந்தே போயிட்டேன். விஸ்வா, நீ போய் அந்த கிஃப்ட கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ரூம்ல தான் இருக்கு, சீக்கிரமா எடுத்துட்டு வா போ. ஒரு நிமிஷம். சிவா, சிவா, சிவா.
அட இவர் டாக்டர் மதன் மாதிரி இருக்கிறாரு. இல்ல இல்ல, அவர் ஏன் இங்க இருக்க போறாரு? சிவா, சரி நானே எடுத்துட்டு வரேன். மாலதி, நீ போய் நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு வா. ஓகே. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நான் எப்போதும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்போது மூச்சை இழுத்து விட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதான். எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், பெட்டராக இருக்கும். சீரியஸா. நீ திருந்தவே மாட்டியா? ஒரு நிமிஷம் மேடம், இங்க வாங்க. இதுல தானே போட்டோ எடுத்தீங்க. இது எத்தனை பிக்சல்? 2. 2 மெகா பிக்சல் கேமரா வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பந்தா பண்ணியா? நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் உனக்கு 9.2 மெகா பிக்சல் கேமரா போனை ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாவா? எனக்கு ஃப்ரீயா வந்து எது வேணாலும் வாங்கிப்பேன். எனக்கு தெரியும் உனக்கு ஃப்ரீயா யார் எதை கொடுத்தாலும் தயங்காம வாங்கிப்பேன்னு. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. என் ரூமுக்கு போய் என் கபோர்ட்ல ஒரு போன் இருக்கும். ஒரு நாள் அதால என் தாத்தா ரொம்ப அன்பா என்ன அடிச்சாரு. மொபைல் உடைஞ்சிருச்சு, பரவாயில்ல, அதுல இருக்க கேமரா உன் போன்ல ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. ஏய், என் மொபைலை கொடுத்து போ. நில்லு. ஷாலினி அண்ணி, உங்களால தான் வினய்க்கு நல்ல அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. நீங்க மட்டும் இல்லனா ஜீவிதா மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். எதுக்காக யாராவது நன்றி சொல்வாங்களா? நான் எப்பவுமே வினயை என் பையனா தான் பார்த்திருக்கேன். காஞ்சனா, வாவ், இந்த வீட்டை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. அம்மா, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. டோட்டலா எவ்வளவு செலவாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் செலவாயிருக்குமா? அதை விட ஜாஸ்தி வரும். பிரேமாக்கா, ஒரு நிமிஷம் இங்க வா. தாமு போன் பண்ணிருக்கான், போய் பேசிட்டு வா. என் தாமு கிட்ட இருந்து போனா அவன்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. அட என் செல்லம், எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? இந்தாங்கம்மா உங்க மதர் இன் லா கிஃப்ட். அண்ணி, இதுல என்னை விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம். சரி வாங்க. இன்னும் ஏன் யோசிக்கிற மதன்? உன் மனசுல இருக்கிறத தயங்காம ஜீவிதா கிட்ட போய் சொல்லிட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா ஜீவிதா, வினய சின்ன வயசுல இருந்து ஷாலினி அண்ணி தான் வளர்த்தாங்க. அதனால இன்னையில இருந்து உன்னோட மாமியார், வினயோட அம்மா எல்லாமே ஷாலினி அண்ணி தான். வசந்தி,
இன்னையிலேருந்து எங்க வீட்டு பொண்ணு உங்க பொண்ணு. அம்மா, இன்னையில இருந்து என் பையனும் உங்களோட பேரன்தான். வாழ்த்துக்கள். உங்களுக்கும். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை கூட்ட போல, கனவுக்குள்ளே அவட வச்சேனே, என் கண்ண ரெண்ட திருடி போனாடே, புல்லாங்குழல கையில் தந்தாடே, எம் மூச்சு காத்த வாங்கி போனாடே. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னே. முத்தெடுக்க போனா உன் மூச்சடங்கும் தன்னா, காதல் முத்தெடுத்த பின்னால் மனம் பித்தமாகும் பெண்ணா. அவ கைய விட்டு தாம் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு, காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு, காதல் பாத கல்லு முள்ளுடா, அத கடந்து போன ஆளே இல்லடா. காதல் ஒரு போத மாத்திர, அத போட்டுக்கிட்ட மூங்கில் யாத்திர. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா.